கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலைவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் தலைவனின் தொனி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இறையியல் பாடங்களை கற்று வருகிறோம். நாம் மிஷனரி இயல் என்கிற ஒரு பாடத்தை கற்று வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு மிஷனரியினுடைய பிரச்சனைகளையும் அதனுடைய தீர்வுகளையும் குறித்து நாம் கடந்த நிகழ்ச்சியில் சில விஷயங்களை சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக மூன்றாவது பிரச்சனை, மிஷனரிக்கு வரக்கூடிய மூன்றாவது பிரச்சனை, ஊழியத்தில் கனியற்ற நிலைமை. ஆபிரகாமை ஒரு மிஷனரியின் அடையாளமாக வைத்து நாம் சில காரியங்களை அவனுடைய வாழ்விலிருந்து கற்று வருகிறோம். ஆபிரகாமுக்கு இருந்த பிரச்சனை, அவன் புறப்பட்டு வந்த பிறகும் தன்னுடைய தேசத்தை விட்டு அறியாத ஒரு தேசத்துக்கு, வேறு ஒரு கலாச்சாரம் உள்ள தேசத்துக்கு கர்த்தர் அனுப்பினதினால் வந்த போதிலும் அவனுக்கு ஆதியாகமம் 15:3 சொல்வது போல, பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். ஆண்டவர் என்ன சொல்லி ஆபிரகாமை அழைத்தார் என்றால், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்கு கொடுத்து தான் அவனை வேறொரு தேசத்துக்கு அனுப்பினார். ஆனால் அவன் சில ஆண்டுகள் ஆன பிறகும் அவனுக்கு அவன் பெருகவில்லை, பெரிய ஜாதி ஆவதற்கான ஒரு ஆரம்பம் நடக்கவில்லை. அவனுடைய சந்ததி உருவாவதற்கான எந்த அறிகுறியும் காணப்படவில்லை. ஒரு கனியற்ற நிலைமை. ஒரு மிஷனரியினுடைய பிரச்சனைகளில் ஒன்று, எவ்வளவோ போராடியும் பிரயாசப்பட்டும் அலைந்தும் திரிந்தும் சுவிசேஷத்தை சொல்லியும் ஆத்துமாக்கள் அதிக எண்ணிக்கையிலே ரட்சிக்கப்படாத ஒரு நிலைமை. சிலருடைய அனுபவத்தில் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. டேவிட் லிவிங்ஸ்டனுடைய வாழ்க்கை வரலாறை படித்தபோது அவர் நிறைய சுவிசேஷத்தை நிறைய இடங்களில் விதைச்சிருக்காரு. நிறைய சமூக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாரு, அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாரு, அதெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அவருடைய ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு கணக்கெடுத்தா ஒரே ஒருத்தந்தான். ஆயிரக்கணக்கானவருக்கு சுவிசேஷத்தை சொன்னார். ஆயிரக்கணக்கானோர் அவருடைய ஊழியத்தில் நன்மை அடைந்தார்கள், பலனடைந்தார்கள் அவருடைய சமூக பணிகளில். ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு கணக்கெடுத்தா ஒரே ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாற்றில் நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை சில நேரங்களிலே சிலருக்கு காணப்படும். இத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளவு செலவு பண்ணியாச்சு, இவ்வளோ அலைஞ்சாச்சு, தெரிஞ்சாச்சு, இத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியாச்சு, ஒருத்தன் கூட ரட்சிக்கப்படலையே, அல்லது கொஞ்சம் பேர் தானே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிறதே என்கின்ற ஒரு சோர்வு, ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வியின் உணர்வு மிஷனரிக்கு ஒரு பிரச்சனையாக மாறக்கூடும். நீங்கள் பவுலுடைய வாழ்வில் எடுத்துக்கொண்டால், அவனுடைய ஊழியத்தில் எடுத்துக்கொண்டால், அப்போஸ்தலர் 9:15 சொல்கிறது, ஆண்டவர் அவனை புறஜாதியாருக்கு மட்டுமல்ல யூதருக்கும் அவனை அனுப்பினார். அவன் புறஜாதியாருக்கு தான் அப்போஸ்தலன். ஆனால் பிற 2 ஊழியங்கள், போதக ஊழியம், தீர்க்கதரிசியின் ஊழியம், அது யூதருக்கும் உரியது. 9:15 அப்போஸ்தலர், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஆண்டவர் பவுலை எதற்காக தெரிந்து கொண்டார்?
புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு 3 பேருக்குமே ஊழியம் செய்வதற்கு பவுலை தெரிந்து கொண்டார். புறஜாதியாருக்கு அவன் புறஜாதியாருக்கு மட்டும்தான் அப்போஸ்தலன், யூதருக்கு அப்போஸ்தலன் கிடையாது. ஆனால் யூதருக்கும் ஊழியம் உண்டு அவனுக்கு. ஆனால் யூதர்கள் நடுவில் அவன் செய்த ஊழியத்தில் என்ன பலன் கிடைத்தது என்று நாம் பார்க்க போனால் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 45-46. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினாலே இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். இங்கே பவுல் சொல்கிறான், யூதர்கள் நடுவில் ஊழியம் செஞ்சான், அதில் பெருசாக அவனுக்கு பலன் கிடைக்கல. அப்போ அவன் சொல்கிறான், இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம், முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி. பவுல் எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த பட்டணத்துக்கு போனாலும் முதல்ல யூத ஜெப ஆலயத்துக்கு தான் போவான். அங்கிருந்து தான் ஊழியத்தை ஆரம்பிப்பான். அங்கே ஒரு வாரமோ சில வாரங்களோ வசனத்தை பேசுவான். ஒரு சில யூதர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெப ஆலயத்திலேருந்து துரத்திடுவாங்க பவுலை. அதுக்கப்புறம் புறஜாதியார் இடத்துல போவான், சுவிசேஷத்தை சொல்லுவான். புறஜாதியார் நிறைய ரட்சிக்கப்படுவாங்க. இதுதான் பவுலுடைய ஊழியத்தினுடைய காரியம். பவுலுக்கு புறஜாதியாருக்கு மட்டுமல்ல, யூதருக்கும் ஊழியம் செய்யக்கூடிய அழைப்பு இருந்தது. ஆனால் யூதர்கள் நடுவில் பவுலுக்கு ரொம்ப ரொம்ப சொற்பமான ஆத்துமாக்கள் தான் கிடைச்சாங்க. புறஜாதியார் நடுவில் தான் நிறைய ஆத்துமாக்கள் அவனுக்கு கிடைச்சாங்க. அதனால தான் அவன் சொல்கிறான், என் ஜனத்துக்கு பதிலாக நானே சபிக்கப்பட விரும்புகிறேன், என் ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம், விண்ணப்பம் அப்படின்னு ரோமர் 9ஆம் அதிகாரத்திலையும் 10ஆம் அதிகாரத்திலையும் அவன் சொல்கிறான். விருப்பம் இருந்துச்சு, விண்ணப்பம் பண்ணா, அவர்களுக்கு பதிலாக நான் கூட சபிக்கப்பட விரும்புகிறேன், ஒருவேளை அவங்க பரலோகம் போகிறதுக்கு நான் நரகம் போனால் அது சாத்தியம் என்றால் நான் நரகம் போகிறதுக்கும் தயாராக இருக்கிறேன் என்கிற அளவுக்கு யூதர்கள் மேலே பாரம், யூதர்களுக்காக ஊழியம் செய்ய அர்ப்பணிப்பு. ஆனால் யூதர்கள் நடுவில் ரொம்ப குறைந்த கனிகள் தான். அதனால் ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கு பிறக்கிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. 100 வயசில் தான் அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அதுபோல் ஒரு மிஷனரியினுடைய ஊழியத்தில் ஆத்துமாக்கள் கிடைப்பதற்கு தாமதமாகலாம், அல்லது மிக குறைவான ஆத்துமாக்களே கிடைக்கலாம். அது அவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை, சோர்வை உண்டாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். மிஷனரிகளுக்காக எத்தனை பேர், என்னமோ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் உங்கள் சபைக்கு வராங்க, எத்தனை பேர் ஞானசானம் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்கள கேட்கக்கூடாது. ஆரம்பத்தில் நானும் இந்த தப்பை செஞ்சுருக்கிறேன். இங்கே உள்ள நிலைமை வேறு, அங்கே உள்ள நிலைமை வேறு மிஷனரி தலங்களில். அதனால் எண்ணிக்கையை வச்சு மிஷனரிகளை எடை போடக்கூடாது, மிஷனரி ஊழியங்களை எடை போடக்கூடாது. அவர்களை உற்சாகப்படுத்தணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா இந்த சோர்வு அவர்களை தாக்குவதற்கு வாய்ப்புண்டு. ரெண்டாவது, அவர்களுக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை, பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய ஒரு மன அழுத்தம். இப்போ ஈசாக்கு, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, அவனுடைய திருமணத்தை பற்றி ஒரு பெரிய மன அழுத்தம் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 3லிருந்து 8 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், அவன் சொல்கிறான், நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனு ஆகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கும் தேவனும் ஆகிய கர்த்தர் பெயரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். 6ஆம் வசனம், அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரு. 8ஆம் வசனம்,
பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலே ஆகில், அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாய் இருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். இப்போ ஆபிரகாம் எலேசரை பார்த்து சொல்கிறான், என் மகனுக்கு இப்போ நம்ம வசிக்கிற இந்த நாட்டில் பெண் எடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த பெண்களுடைய குணநலன்கள் நமக்கு என்னுடைய அழைப்புக்கு ஏற்றதா இல்லை. அது என்னுடைய வாழ்வு முறைக்கு, கர்த்தருக்கென்று அழைக்கப்பட்ட என்னுடைய வாழ்வு முறைக்கு ஏற்றதா இல்லை. அதனால் இந்த நாட்டிலேருந்து பெண் கொள்ள வேண்டாம், என்னுடைய சொந்த நாட்டில் போய் பெண் எடுக்கணும். அதே நேரத்தில் அந்த பொண்ணு இந்த நாட்டில் வந்து தான் வாழணும். சொந்த நாட்டில் பொண்ணு எடுக்கணும், ஆனால் இப்போ வசிக்கிற நாட்டில் வந்து அவள் வாழணும். அவள் வர மறுத்துட்டா பரவாயில்ல, ஈசாக்கு கல்யாணமே ஆகட்டாலும் பரவாயில்ல, அவனை திருப்பி சொந்த நாட்டுக்கு ஈசாக்கு போக வேண்டாம். ஏன்னா எங்கள் அழைப்பு, எங்கள் குடும்பத்தின் அழைப்பு சொந்த நாட்டை விட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின நாட்டில் பரதேசியாய் திரிவது தான் எங்கள் அழைப்பு. அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். திருமணம் ஆகாட்டாலும் பரவாயில்ல என்கிற ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். பாருங்க, ஒரு திருமணம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்று வரும்போது அது அவனுக்கு ஒரு பெரிய மிஷினரிக்கு அது ஒரு பெரிய நடைமுறையில் பல சிக்கல்களை உண்டாக்குகிறது. படிப்பு என்று வரும்போது அதுவும் அவனுக்கு, ஏன்னா அங்கே இருக்கிற பள்ளிக்கூடங்கள் பெரிய பட்டணங்களிலே நல்ல பள்ளிக்கூடங்கள் உண்டு, ஆனால் சின்ன பட்டணங்கள் கிராமங்களிலே நல்ல பள்ளிக்கூடங்கள் கிடையாது. அங்கே ஆங்கில மீடியங்களும் ஆங்கில மீடியம்னு போர்டு போட்டிருப்பாங்க, உள்ளூர் மொழியில் பாடம் நடத்துவாங்க. அங்கே கொண்டு போய் பிள்ளையை சேர்க்க முடியாது. அதனால் ஒரு உண்மையான ஒரு ஆங்கில மீடியத்தில் போய் சேர்க்கணும். அதற்கு பெரிய பட்டணத்துக்கு போகணும், அல்லது ஹாஸ்டலில் பிள்ளைக்கு, தமிழ்நாட்டுக்கு பிள்ளையை ஹாஸ்டலில் அனுப்பி வைக்கணும். பெரிய பட்டணத்தில் இருக்கிற மிஷினரிகள் என்றால் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு வீட்டில் இருந்தே அனுப்பி வைக்கலாம், அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் சின்ன பட்டணங்கள் கிராமங்களில் இருக்கிற மிஷினரிகள் தங்கள் பிள்ளைகளை நிச்சயமாக ஹாஸ்டலுக்கு அனுப்பணும். ஹாஸ்டலுக்கு அனுப்பினால் ஒரு எல்கேஜிலேயே பிள்ளையை ஹாஸ்டலுக்கு அனுப்பினா, 1ஆவதுலேயே பிள்ளையை ஹாஸ்டலுக்கு அனுப்பினா பிள்ளையை பிரிந்திருப்பதால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிள்ளை ஹாஸ்டலில் இருக்கும்போது பிள்ளைக்கு உடல்நலம் குறைவு ஏற்பட்டால் ஏற்படக்கூடிய மனவேதனைகள், ஹாஸ்டலில் பிள்ளையை ஒரு ஆங்கில மீடியம் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது அதற்கு வரக்கூடிய பெரிய செலவு, அது சில ஸ்தாபனங்கள் அதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள், சில பள்ளிக்கூடங்களிலே ஸ்காலர்ஷிப் ஏற்பாடு செய்கிறார்கள். சில அது கிடைச்சாதான், அவங்க ஸ்காலர்ஷிப் கிடைச்சாதான், இல்லை ஃபீஸ் கட்டணும். இது ஒரு பெரிய செலவு தொகை. சில பெரிய ஸ்தாபனங்களில், மிஷினரி ஸ்தாபனங்களில் ஏதாவது ஏற்பாடு பண்ணி படிப்புக்கு உதவி செய்கிறாங்க. சில பெரிய மிஷினரி ஸ்தாபனங்களில் அவங்களே பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க, ஹாஸ்டல் வச்சுருக்காங்க, இலவசமாக மிஷினரி பிள்ளைகளுக்கு +2 வரைக்கும் கல்வி கொடுக்குறாங்க. அப்போ கூட பிள்ளை ஹாஸ்டலில் தான் இருக்கணும், பிள்ளை பெற்றோரை பிரிஞ்சு தான் இருக்கணும். சிறு வயதிலேயே பிள்ளைகளை பிரிந்து இருக்கிறது ஒரு பெரிய, பிள்ளைகளுக்கும் அது கஷ்டம், மனதில் சோர்வு, பெற்றோருக்கும் அது சோர்வு, அந்த ஒரு பிரச்சனை. அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் என்று வரும்போது ஏற்படுகிற ஒரு, ஏன்னா அவங்க மிஷினரி தளத்திலேயே வளர்ந்ததுனால அங்குள்ள இருக்கிற மொழி, பல மிஷினரி பிள்ளைகளுக்கு தமிழ் சரியாக தெரியாது, தமிழே தெரியாது. சில மிஷினரி பிள்ளைகளுக்கு, பல மிஷினரி பிள்ளைகளுக்கு தமிழ் சரியாக தெரியாது. அவர்கள் பேசுவது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், கொச்சை தமிழ் தான் பேசுவாங்க. அப்போ திருமணம் என்று வரும்போது அங்கேயும் மிஷினரி தளத்துலேயும் அந்த ஊர் பையனை கல்யாணம் பண்ணுறதும் நடைமுறையில் பல நேரங்களில் சரியாக இருக்காது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறது, அதுலேயும் சில கலாச்சார வித்தியாசங்கள், மொழி வித்தியாசங்கள் உண்டு. அங்கேயும் அதுலேயும் அவர்களுக்கு சிக்கல்கள் வருகிறது. இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். முக்கியமாக நம்ம ஜெபிக்கிறது தான் முக்கியமான ஒரு காரியம்.
அவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். ஒரு மிஷினரி பெண்ணை நம்முடைய பிள்ளை ஒரு பையனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கோ அல்லது ஒரு மிஷினரி பையனுக்கு நம்முடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கவோ நாம் கர்த்தருக்கு சித்தமானால் முன் வரணும். தமிழ் சரியாட்டாலும் தமிழ் கற்றுக்கொள்வது இல்லை, இங்கிலீஷில் பேசிட்டு போகிறாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லது கலாச்சாரம், மிஷினரி பையன் மிஷினரி தளத்தில் தான் இருப்பான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யலாம், ஊழியம் செய்யலாம், அல்லது மிஷினரியாக கூட ஒரு மிஷினரி மகன் மிஷினரியாக கூட மாறலாம். திருமண காரியங்களில் ஒரு மிஷினரி மகளுக்கு திருமணம் என்றால் மிஷினரியால் பெரிய அளவில் செலவு பண்ண முடியாது. அப்போது அப்படிப்பட்டவங்க ஒரு மிஷினரி மகளை தன் மகனுக்கு வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்து வைப்பதற்கு முன் வரணும். 2 மகன் இருந்தால் ஒரு மகனுக்கு மிஷினரி உடைய மகளை திருமணம் செஞ்சு வைக்க முன் வரணும். அதுக்காக ஜெபிக்கணும். அவங்ககிட்ட வரதட்சணை எதிர்பார்க்காம. கல்யாண செலவு கூட பெருசாக செய்ய முடியாது அவங்களால, அதுக்கு நம்ம முன் வரணும். ஏன்னா எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அவர் வந்து ஒரு மிஷினரியினுடைய பிரசங்கத்தை கேட்டு, அந்த மிஷினரி வாலிப மிஷினரி, அந்த மிஷினரியுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒருவேளை இந்த மிஷினரிக்கு தங்கச்சி இருந்தால் அந்த தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணுவேன் என்று அவர் தீர்மானம் பண்ணினார். அப்போ அவருக்கு சரியான வேலை கிடையாது, சின்ன சின்ன வேலை, சின்ன சின்ன தொழில் பார்த்து சம்பாதித்து கொண்டிருந்தார். அவர் போய் அந்த மிஷினரி வீட்டில் பெண் கேட்டார். நான் மிஷினரியுடைய தங்கையை திருமணம் செய்ய விரும்புகிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அரசாங்க வேலை கிடச்சிது, மத்திய அரசாங்கத்தில் வேலை கிடச்சிது. பின் நாட்களில் அவரும் மிஷினரி ஊழியத்தில் உதவி செஞ்சார், முன்னேற்ற பணியில் உதவி செஞ்சார். அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதனால் இப்படி செய்யலாம். ஒரு மிஷினரியினுடைய பிள்ளைகளுடைய படிப்பில், பிள்ளைகள் படிப்பில் தமிழ்நாட்டில் ஹாஸ்டலில் இருப்பார்கள் என்றால் போய் அந்த பிள்ளைகளை மிஷினரியால் வட இந்தியாவில் வந்து அடிக்கடி வந்து அந்த மிஷினரி பிள்ளைகளை பார்க்க முடியாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாதம் ஒரு முறை நமக்கு தெரிஞ்ச மிஷினரியின் பிள்ளைகளை போய் பார்க்கலாம். அந்த பிள்ளைகள் எல்லா விடுமுறைக்கும் வட இந்தியா போக முடியாது. சின்ன சின்ன விடுமுறை வரும்போது நம்ம வீட்டில் அழைத்து கொண்டு வச்சு அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தலாம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குடும்ப சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கலாம், ஒரு குடும்ப உறவின் தொடுதலை உண்டாக்கலாம். இதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். மிஷினரி பிள்ளைகளின் படிப்பை தாங்குவது சாத்தியம் என்றால் நாம் அதை செய்யலாம். நம்முடைய பிள்ளைகளை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, கொஞ்சம் ஒரு நடுத்தரமான பள்ளிக்கூடத்தில் நம்முடைய பிள்ளைகளை சேர்த்து அதனுடைய கல்வி அந்த செலவில் ஒரு பகுதியை எடுத்து மிஷினரி பிள்ளைகளின் கல்விக்கென்று நாம் கொடுக்கலாம். நம்முடைய பிள்ளைகளின் திருமணத்திற்கென்று நாம் செலவு பண்ணுகிற தொகையில் ஒரு பகுதியை, குறைஞ்சபட்சம் ஒரு தசம பாகம், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு 5 லட்சம் ரூபா செலவு பண்ணுவதற்கு திட்டமிட்டிருந்தால் ஒரு 50,000 ரூபா மிஷினரி பிள்ளைகளின் திருமணத்துக்கு என்று கொடுக்கலாம். இப்படி நாம் மிஷினரிகளுக்கு உதவி செய்யலாம். ஒரு இயலாத ஒரு காரியம் இல்லை. ஆனால் கர்த்தர் அற்புதமாக ஈசாக்குக்கு ஒரு ரெபேக்காலை கொடுத்தாரு. அது ஜெபத்தின் மூலம் நடந்தது. ரெபேக்கால் ஈசாக்குக்கு கிடைத்தது, அது ஜெபத்தின் மூலம் சாத்தியமானது. ஜெபிக்கணும். ஊழியத்திற்காக மட்டும் ஜெபிக்கக்கூடாது, மிஷினரியினுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், அவருடைய படிப்புக்காக ஜெபிக்கணும், தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கணும். மிஷினரி பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவருடைய திருமணம், குறிப்பாக மிஷினரி பிள்ளைகள் அநேகர் தன் பெற்றோர் படுகிற கஷ்டத்தை பார்த்து தாங்கள் படிப்பு நிமித்தம் பெற்றோரை பிரிந்து தூர இடங்களில் போய் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து மிஷினரி ஆகிறதுக்கு விரும்புறதில்லை. சில பிள்ளைகள் உடனே மிஷினரி ஆகிவிடுகிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு கிரியையை அவர்கள் வாழ்க்கையில் செய்கிறாரு. ஆனால் பல மிஷினரியினுடைய பிள்ளைகள் மிஷினரியாய் மாறுவதற்கு, ஊழியம் செய்கிறதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. ஏன்னா நாம் கஷ்டப்பட்டோம், ஒரு மிஷினரி பிள்ளையாக இருந்து நம்ம பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதனால் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. வேலையை பார்த்துக்கிட்டே ஏதாவது ஊழியம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில நேரங்களில் கர்த்தர் அவர்களை பிற்காலத்திலே சந்தித்து கொண்டு வருகிறார்.
அதனால் அந்த பிள்ளைகளுக்காக, அவருடைய வேலைக்காக அல்லது அவருடைய ஊழியத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த மிஷனரி பிள்ளைகளுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுப்பதற்கு நம்ம முயற்சிக்கலாம். ஒரு வேலை செய்யணும்னு ஆசைப்படும் போது ஒரு வேலை வாங்கி கொடுப்பதற்கு முயற்சி பண்ணலாம். அவர்கள் என்று கர்த்தர் அவர்களோடு பேசுகிறாரோ, ஒருவேளை ஊழிய அழைப்பு இருந்தால் அவர்கள் கர்த்தர் பேசுகிற அன்றைக்கு ஊழியத்துக்கு போகட்டும். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இவ்விதமாக நாம் படிக்கிறோம். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாகியிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருப்பது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். அதனால் ஒரு மிஸ்டரியினுடைய திருமணம் கூட அப்படிப்பட்டது தான். அவனுடைய பிள்ளைகளுடைய திருமணம் மட்டும் இல்லை, அவனுடைய திருமணமே கூட அவனுக்கு பொண்ணு கொடுக்கறது, அந்த அப்படி ஒரு அழைப்பு உள்ள, அப்படி பணித்தளத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு இருந்தால் கல்யாணம் பண்ணுறது அது சாத்தியமாக இருக்கும், சுலபமாக இருக்கும். அங்கே ஒரு பணித்தளத்தில் அப்படி ஏற்ற பிள்ளைகள் இல்லை, ஏற்ற பையன் இல்லை அல்லது ஏற்ற பொண்ணு இல்லை, ஒரு மிஷினரி பெண்ணுக்கோ ஒரு ஆண் மிஷினரிக்கோ ஒரு பெண் மிஷினரிக்கோ திருமணம் ஆகணும்னா அது ஒரு சுலபமான விஷயம் இல்லை. ஏன்னா துன்பமுள்ள ஒரு சூழ்நிலையில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. பவுலே சொல்கிறான், அப்போ ஏற்பட்ட துன்பத்தை கண்டு சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற துன்பத்தை பார்க்கும்போது கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது என்று தோன்றுகிறது அப்படின்னு அவன் எழுதுகிற அளவுக்கு துன்பம். அதனால் அதற்காகவும் நம்ம ஜெபிக்கணும். திருமணமாகாத மிஷினரிகளுக்கு திருமணமாக ஜெபிக்கணும். நம்மால் முடிந்த உதவிகளை, ஏற்ற பெண் இருந்தால் பார்க்கலாம், ஏற்ற பையன் இருந்தால் பார்க்கலாம். ஏன்னா அப்படி உதவி செய்த ஒரு சகோதரரை தெரியும், அவருடைய உறவினர்கள் 3 பேர் மிஷினரிகள். அந்த 3 பேருக்கும் அவர் தான் பெண்ணு பார்த்தாரு, தேடி கண்டுபிடிச்சி. அந்த மாதிரி ஒரு அழைப்புள்ள அவர் உள்ளூரில் ஊழியம் செய்கிறவராக இருந்ததுனால அப்படிப்பட்ட குடும்பங்களை அறியக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அவர் போய் அப்படிப்பட்ட பெண்களை பார்த்து தன்னுடைய உறவினர்களுக்கு திருமணம் செய்வதற்கு ஒரு பாலமாக இருந்தார். நம்ம அந்த மாதிரி பெண்ணோ மாப்பிள்ளையோ பார்ப்பதற்கு உதவி செய்யலாம், ஜெபிக்கலாம். பண உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பண உதவி செய்யலாம். அந்த எம்கேஸ் மிஷினரி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, எம்கேஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மிஷினரி பிள்ளைகளை குறித்து அவர்களுக்கு இருக்கிற கலாச்சார பிரச்சனை. வட இந்தியாவில் ஒரு மிஷினரி இருக்கிறாருன்னா அந்த பிள்ளைகளுக்கு 2 கலாச்சாரம் இருக்கும். பாதி தமிழ் கலாச்சாரம் இருக்கும், பாதி வட இந்திய கலாச்சாரம் இருக்கும். மல்டி கல்ச்சர் அப்படின்வாங்க, மல்டி லிங்குவிஸ்டிக், மல்டி எத்னிக், மல்டி கல்ச்சரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கலாச்சாரத்தில் 2 கலாச்சாரமும் கலந்த ஒரு கலாச்சாரம். 2 மொழியும் கலந்து பேசுவாங்க. 2 விதமான ஒரு பாதிப்புகள் அவர்களுக்கு இருக்கும். அதனால் அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், அந்த பிள்ளைகளுடைய திருமணம், வேலை, படிப்பு எல்லாவற்றிற்காக ஜெபிக்க வேண்டியது, முடிந்த அளவில் உதவி செய்ய வேண்டியது நம்முடைய காரியமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் மிஷினரிகளுக்கு உதவி செய்வார். மிஷினரியுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, திருமணம், எதிர்காலத்தில் அவர்களுக்கு உதவி செய்வார். நானும் மிஷினரியாக இருந்தவன் தான். நான் 5 ஆண்டுகள் மிஷினரி பணித்தளத்திலேயே போய் மிஷினரியாக இருந்தவன். இன்னொரு 5 ஆண்டுகள் 2 மாதங்களுக்கு ஒரு முறை மிஷினரி தளத்துக்கு போய் மிஷினரிகளை வழி நடத்தி கொண்டு மிஷினரி ஸ்தாபனத்திலேயே இன்னொரு அடுத்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் 2 மாதத்துக்கு ஒருக்கா மிஷினரி தளத்துக்கு போய் ஊழியங்களை செய்துவிட்டு வந்தவன். இப்போதும் மிஷினரி ஊழியத்தோடு கூட இணைப்பு உண்டு, பிணைப்பு உண்டு. அடிக்கடி மிஷினரி தளங்களுக்கு போவது உண்டு. ஒரு மிஷினரி பாணியில் தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஒரு மிஷினரி ஸ்டைல் பாணியில் தான் எங்கள் வாழ்க்கை முறையும் கூட, லைஃப் ஸ்டைல் கூட ஒரு மிஷினரி பாணியில் தான் இருக்குது. அதனால் எங்கள் பிள்ளைகளுக்கு, என்னுடைய 2 மகன்களுக்கும் நல்ல சீரு சிறப்பமாக தான் திருமணம் நடந்துச்சு. 2 மகன்களும் நல்லா தான் படித்தாங்க. அவங்க நல்ல வேலை தான் செய்கிறாங்க, ஊழியமும் அதோடு கூட செய்கிறாங்க. அதனால் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர். கர்த்தர் நிச்சயமாக மிஷினரி குடும்பங்களின் தேவைகளை, பிள்ளைகளுடைய தேவைகளை நிச்சயமாய் சந்திப்பார், ஆசீர்வதிப்பார். பிதாவே இயேசுவின் நாமத்தில் மிஷினரியுடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் தமிழ்நாட்டிலேருந்து புறப்பட்டு வட இந்தியாவில் இருக்காங்க.
ஆண்டவரே, அவர்களுடைய கனியற்ற நிலைமைகள், அவர்கள் எவ்வளவோ அலைந்தும் திரிந்தும் பிரயாசப்பட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தும் ஆண்டவரே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாத நிலைமை காணப்படலாம், அல்லது கொஞ்சம் ஆத்துமாக்கள் தான் கிடைச்சிருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம். அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும், அவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அவர்களுக்கு ஆத்துமாக்களை தருவீராக. மட்டுமல்ல ஆண்டவரே, மிஷனரி கிட்ஸுக்காக, மிஷனரிகளின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய படிப்புக்காக ஜெபிக்கிறோம். படிப்பு நிமித்தம் ஹாஸ்டலில் இருந்து பெற்றோரை பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஹோம் சிக்னஸ், தனிமை உணர்விலிருந்து அவர்களை விடுதலை செய்யும். அந்த மிஷனரி பிள்ளைகளின் படிப்பின் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, அவருடைய வேலை வாய்ப்பு அல்லது ஊழியம் இவற்றிற்காக ஜெபிக்கிறோம். அவருடைய திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம். மிஷனரி பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான தேவைகளை சந்திப்பீராக. அவர்களுக்கு ஏற்ற பெண்ணு, ஏற்ற பையன் துணையாக கிடைக்க உதவி செய்கிறவர்களை எழுப்போம், ஜெபிக்கிறவர்களை எழுப்போம். திருமணத்திற்கான தேவைகளை சந்திப்பீராக. உமக்கு நன்றி, உமக்கு சோத்திரம். ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, யோசேப்பை ஆசீர்வதித்தது போல மிஷனரி பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.